நம்முடைய வாழ்நாளை குறித்து பல சமயத்தில் யோசிப்போம்ல. என்னுடைய காலம் இன்னும் எவ்வளோ காலம், இன்னும் எவ்வளோ காலம் வாழ போகிறேன், இன்னும் எவ்வளோ காலம் இப்படி இருக்க போகிறது, என்றைக்கு இந்த காரியத்தில் மாற்றம் வரும் அப்படின்லாம் சில சமயம் யோசிப்போம்ல நம்முடைய காலங்களை குறித்து. ஒரு அழகான ஜெபம். நீங்கள் இந்த காலங்களை குறித்து கலங்காதபடி ஆண்டவரை பார்த்து சொல்லணும், தேவனே என்னுடைய காலங்கள் உங்கள் கரத்தில் தான் இருக்குது, என்னுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது. இதை எந்த மனிதனும் தீர்மானிக்க முடியாது, நான் தீர்மானிக்க முடியாது. இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும், அதெல்லாம் உங்கள் கரத்தில் இருக்கிறது. நீங்கள் தான் சர்வத்தையும் அறிந்த தேவன். ஆனால் இன்றைக்கு நான் உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கிறேனே, என் சத்துருக்கள் என்னை துன்பப்படுத்துகிறாங்க, என்னை காயப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. பாருங்கள், என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். இந்த காலத்தில் என்னை தப்புவிங்க, அதான் போதும். ஏன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும் அது உங்கள் கரத்தில் இருக்குது. ஆனால் நிகழ்காலத்தில் என்னை துன்பப்படுத்துகிறவங்க, துக்கப்படுத்துகிறவங்க நிறையா இருக்கிறாங்க. என்னை அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க, விரட்டிடணும்னு நினைக்கிறாங்க, என்னை முடைக்கிறணும்னு நினைக்கிறாங்க, என் தொழிலை அழித்து என்னை அவமானப்படுத்திடணும்னு நினைக்கிறாங்க, என் ஊழியத்தை இல்லாமல் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க, என் குடும்பத்தை அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி துன்பப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. அவங்க கைக்கு நீங்கள் என்னை தப்புவீங்க, நீங்கள் என்னை தப்பு வச்சிருவீங்க. ஏன்னா என் காலம் உங்கள் கையில் இருக்குது. அவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் விட மாட்டீங்க. என்னை யாரும் அழிக்க முடியாது, யாரும் என்னை முடக்க முடியாது, என்னை யாரும் அப்படி செய்திட முடியாது. ஏன்னா என்னுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது, மனுஷங்க கையில் இல்லை. அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், சொல்லட்டும், எனக்கு விரோதமாக எழும்பட்டும். நான் விசுவாசிக்கிறேன், என் காலங்களை உங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க. என்னை இதிலிருந்து விடுவீங்க. நீங்கள் ஜெபிச்சா ஒரு மாற்றத்தை காண்பீங்க.